சிவில் சாஃப்ட்வேர்ஸ் டிராஃப்டிங் இன்டீரியர் டிசைன் அனலைசிஸ் சாஃப்ட்வேர்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிவிட் ஆர்கிடெக்சரில் நம்ம டேரெக்டாக ஸ்க்ரீன்லேருந்து எப்படி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். அதாவது ஷீட் க்ரியேஷன் பண்ணுறோம் இல்லையா, ஸோ ஷீட்லேருந்து பிடிஎஃபாக இல்லாமல் நம்ம டேரெக்டாக ஒவ்வொரு ஸ்க்ரீனும் நம்ம எப்படி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ளோர் பிளான் 2 க்ரியேட் பண்ணியிருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான் 1, ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளான் 1, சீலிங் பிளான். 3D வியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் எலிவேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு கிராஸ் செக்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஷீட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஷீட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக நம்ம வந்து இது ஃபுல்லாமே பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிடலாம். அதே போல் தான் நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்க்ரீனுமே பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ ஃப்ளோர் பிளானில் கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான் எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்குது அப்படின்னா இந்த ஒரு இதை மட்டும் நம்ம பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணலாம். ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டு பிடிஎஃப்னு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பிரிண்ட் ரேஞ்ச் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் விண்டோன்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு விண்டோ, அதாவது நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான் நம்ம கிளிக் பண்ணியிருந்தோம் இல்லையா, கரண்ட் விண்டோனா அந்த பிளான் மட்டும் நம்மளுக்கு பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கரண்ட் விண்டோ கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ சேவ் ஆப்ஷன் கேட்கும். ஸோ நான் 1ன்னு சொல்லி சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு தனியாக பிடிஎஃபாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, இது ஒரு ஆப்ஷன். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா நிறைய வியூஸ் வந்து நீங்கள் வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா பிரிண்டில் போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செலக்டட் வியூஸ் ஆர் ஷீட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய, அதாவது இந்த ப்ராஜெக்டில் க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய செட் எல்லாமே உங்களுக்கு விசிபிள் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 3D வியூஸ் ஃப்ரண்ட் எலிவேஷன் சூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து ஃப்ளோர் பிளான் விட்டுருங்க. செக்ஷன் 1, ஸோ இது 2 நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுமே நம்மளுக்கு வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 2 டிக் பண்ணிவிடுங்க. டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுக்கும்போது இது வந்து எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் இதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவான்னு கேட்கும். நோ கொடுத்துக்கோங்க, இல்லை நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல ஓகே கொடுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பிரிண்ட் பண்ணவான்னு கேட்கும். ஸோ உங்களுக்கு பிரிண்டர் இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. ஸோ நோ கொடுத்துட்டு இல்லை இப்போ வந்து பிடிஎஃபாக மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பிரிண்டர் ஆப்ஷன் காட்டும். இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நம்ம பிரிண்ட் பண்ண போகிறது இல்லை, பிடிஎஃபாக மட்டும்தான் கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2ன்னு சொல்லி கொடுக்குறேன், சேவ் கொடுக்குறேன். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 3D வியூ ஃப்ரண்ட் எலிவேஷன் நம்மளுக்கு சேவ் ஆகிடும். அடுத்து இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் சேவ் ஆப்ஷன் கேட்கும். ஏன்னா நம்ம கிராஸ் செக்ஷனும் பிரிண்ட்டு கொடுத்துருந்தோம், அதாவது பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ண சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ அதை வந்து 3ன்னு சொல்லி சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ரெண்டுமே பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் 3Dயில் ஃபைலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது ஃப்ரண்ட் எலிவேஷன் செப்பரேட்டாக உங்களுக்கு பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் செக்ஷன் உங்களுக்கு லெவல்ஸோடு சேர்த்து உங்களுக்கு பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்க்ரீனுமே நம்ம வந்து ரிவிட் ப்ராஜெக்ட்லேருந்து டேரெக்டாக நம்ம வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ இந்த டவுட் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லையும் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். அதுவும் இல்லாமல் இந்த டேரெக்டாக நம்ம பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறது நம்ம இன்னும் சொன்னதில்லை. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.